Good morning, students. Now you are going to study about 9th standard social science from history unit 4. The lesson name is intellectual awakening and socio-political changes. அதாவது அறிவு சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் சமுதாயத்தில் அரசியல் மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கற்றலின் நோக்கங்களை நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த டிரான்சிஷன் ஆஃப் சொசைட்டி ஃப்ரம் 6th century to 2nd century BC. பிசினா பிஃபோர் காமன் எரா, பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா. ஏறக்குறைய இது பார்த்தீங்கன்னா கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக எந்த காலகட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th century to 2nd century. இதில் பாருங்க, 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 2ஆம் நூற்றாண்டு வரை என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் போகும். கிமுனா பார்த்தீங்கன்னா அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் பேக்கில் போகும். 6th centuryலேருந்து 2nd century இப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி அந்த இயர்லாம் இருக்கும். அதனால டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு to familiarize ourselves with the essence of new religious faiths. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது புது மதங்கள் உருவானது இந்த காலகட்டத்தில். பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டுக்குள்ளார நடந்த இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய மதங்கள் உருவானதால் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாச்சு. என்னென்ன மதங்கள் அப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம், அஜ்விகாஸ், ஜொராஸ்ட்ரியனிசம், கன்ஃபியூசியனிசம், டாவோயிசம், இந்த மாதிரி நிறைய புது புது ரிலீஜியன்ஸ் வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் உருவானதுன்றாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். த நியூ ரிலீஜியஸ் ஃபெய்த்ஸ் புத்திசம், ஜெயினிசம் அண்ட் அஜ்விகா இன் இந்தியா. இந்த 3 ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உருவாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் அண்ட் அஜ்விகா இந்தியாவில் உருவான புதிய மதங்கள் இந்த காலகட்டத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரியனிசம் இன் பர்ஷியா. பர்ஷியாவில் ஜொராஸ்ட்ரியனிசம்ன்ற புதிய ஒரு மதம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட் கன்ஃபியூசியனிசம், டாவோயிசம் இன் சைனா. சைனாவில் கன்ஃபியூசியனிசம், அதுக்கப்புறம் வந்து டாவோயிசம்ன்ற 2 புது மதங்கள் உருவானது. முக்கியமாக இந்த லெசனில் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த புது ரிலீஜியன் உருவாகுது எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைனாவில் உருவாகுது, பெர்ஷியாவில் உருவாகுது, ஈரான், இந்தியா, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் புதிய புதிய மதங்கள் உருவான காரணத்தால் அரசியலில் என்ன மாற்றங்கள் வந்தது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய மதங்கள் என்ன மதங்கள், சமண மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க அஜ்விகா அப்படின்ற மாதிரி அது ஒரு மதம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய புதிய புதிய மதங்கள் வந்து வந்திருக்கு. இது வந்து கன்ஃபியூசியனிசம்ன்ற ஒரு புது ரிலீஜியன். ஸோ இந்த மாதிரி புதிய புதிய மதங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உருவானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் த 6th century BC, in this period of major political and social changes in North India, Buddha and Mahavira were born. புத்தரும் மகாவீரரும் பிறந்ததுக்கு அப்புறம் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் உருவானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசியஸ் இன் சைனா, ஜொராஸ்டர் இன் ஈரான் அண்ட் மகாவீரா அண்ட் புத்தா இன் இந்தியா கெயின்டு பாப்புலாரிட்டி இன் 6th century BC. 6ஆம் நூற்றாண்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மதங்கள் எந்தெந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்றாங்க. அதே மாதிரி மகாவீரர், புத்தர் அவங்க தான் 2த்தையும் கொண்டு வந்தது. புத்திசத்தை கொண்டு வந்தது யாருன்னா புத்தர், அதே மாதிரி ஜெயினிசத்தை கொண்டு வந்தது யாருன்னா மகாவீரர். ஸோ இந்த மாதிரி இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசியஸ்ன்றது ஒன் ஆஃப் த என்னது கன்ஃபியூசியஸ் இன் சைனா. சைனாவில் கன்ஃபியூசியஸ்ன்றவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. அதே மாதிரி ஜொராஸ்டர் ஈரானில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா கன்ஃபியூசியசம்ன்ற ஒரு ரிலிஜியனை கொண்டு வந்தவர் தான் கன்ஃபியூசியஸ். அதே மாதிரி ஜொராஸ்டர் யாருன்னா ஜொராஸ்ட்ரியனிசம்ன்ற ஒரு மதத்தை கொண்டு வந்தவர் ஜொராஸ்டர். அதே மாதிரி மகாவீரா ஜெயினிசம், புத்தர் வந்து புத்திசம், இந்த ரிலிஜியன்லாம் இவங்க கொண்டு வர்றதுக்கு காரணமானவங்க. ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம இந்த 6th centuryல நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 6th century BC
2 great thinkers, முக்கியமான கிரேட் திங்கர்ஸ் பாருங்க இங்க இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசியஸ் அண்ட் லாவோட்சி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுல 2 கிரேட் திங்கர்ஸ்னா சிந்தனையாளர்கள். அவங்க வந்து சிந்தனையாளர்கள் மட்டும் இல்லை, கன்ஃபியூசியஸ் வந்து ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி. அப்போ அவர் 2 thinkers were born in China, கன்ஃபியூசியஸ் அண்ட் லாவோட்சி. 2 சிந்தனையாளர்கள் பிறக்கிறாங்க, அவங்க தான் கன்ஃபியூசியஸ் அண்ட் லாவோட்சின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா they lay down the system of morals அண்ட் சோஷியல் பிஹேவியர்ஸ். அவங்க 2 முக்கியமாக வலியுறுத்துறாங்க. என்ன 2 பார்த்தீங்கன்னா மாரல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் பிஹேவியர். ரொம்ப முக்கியம், ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா நல்லொழுக்கம். அதேமாதிரி சோஷியல் பிஹேவியர்னா சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு பிஹேவியர் ரொம்ப முக்கியம். இது நாட் ஒன்லி இதை இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கிடையாது, ஒரு கம்யூனிட்டிஸ்னால் ஒரு சமூகத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இவங்க ஃபாலோ பண்ணுறவங்க. தனிநபராக இருந்தாலும் இந்த 2த்தையும் ஃபாலோ பண்ணணும், ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த 2த்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த 2 மாரல்ஸுக்கும் சோஷியல் பிஹேவியர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொராஸ்டர் ஆஃப் பெர்ஷியா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜொராஸ்ட்ரியனிசம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஜொராஸ்ட்ரியனிசத்தை கொண்டு வந்தவர் ஜொராஸ்டர், பெர்ஷியால தான் இது உருவானது. நெக்ஸ்ட் ஜொராஸ்டர் வாஸ் பெயின்ட் டு ஃபைண்ட் ஹிஸ் பீப்புள் வர்ஷிப்பிங் primitive deities. He revolted against it and proclaimed to the world that there is one God, Ahura Mazda, the Lord of Light. இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரியனிசம்ன்ற ஒரு மதத்தை ஜொராஸ்டர் கொண்டு வந்தாரு. அவர் வந்து பெர்ஷியால தான் இது வந்து கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொராஸ்டர் வந்து எதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பல்வேறு கடவுள்களை, பழைய பல்வேறு கடவுள்களை என்ன பண்ணுறாங்க, வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்காரு, அவர் தான் அஹுர மெஸ்டா. அவர் எப்படி இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒளியின் வடிவமாக இருக்கிறார், த லார்ட் ஆஃப் லைட், ஒளியின் வடிவமாக இருக்கிறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஹோலி புக்ஸ். The Holy Book of Zoroastrians is Zend Avesta. ஜொராஸ்ட்ரியன்ஸுடைய ஹோலி புக், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஹோலி புக் இருக்கும் இல்லையா. இப்போ பைபிள், கிறிஸ்டியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும், அதே மாதிரி வந்து ஹிந்துஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதா இருக்கும், முஸ்லீம்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா குரான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜொராஸ்ட்ரியன்ஸுக்கும் ஒரு ஹோலி புக் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு ஜெண்ட் அவெஸ்டா. Okay, it is a collection of sacred literature of different epochs containing religious hymns, invocations, prayers, confessions, laws, myths, and sacred reminiscences. The doctrines and rituals of the Zoroastrians have much similarity to those of the Vedas. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புக்கில், அந்த ஜெண்ட் அவெஸ்டான்ற அந்த லிட்டரேச்சர் ஹோலி புக்கில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பல்வேறு காலகட்டத்தினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னா ரிலிஜியன் ஹைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத பாடல்கள் சொல்லுவோம் இல்லையா, மத பாடல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் புராண கதைகள் இருக்குது, அதில் கோருதல்கள் இருக்குது, வேண்டுதல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு சில லாஸ், சட்ட திட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின்ஸ்னா கொள்கைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபெஷன்ஸ்னா நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காக மத குருமார்கள்கிட்ட என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பாவங்களெல்லாம் சொல்லி நம்மளுடைய பாவங்களை போக்குவோம். அப்படி இல்லைன்னா கடவுள்கிட்ட சொல்லி நம்மளுடைய பாவங்களை போக்குறது, அந்த ஒரு மெத்தடுக்கு பேர் தான் கன்ஃபெஷன். ஸோ இதெல்லாம் இதில் வந்து கண்டைன்ஸ்னா அந்த புத்தகத்தில் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எல்லா மெத்தடும் அதில் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சிமிலாரிட்டி டு தோஸ் ஆஃப் த வேதாஸ். வேதாஸ் மாதிரி சில சடங்குகள்லாம் அதில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கார்டினல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூசியஸ். கன்ஃபியூசியஸினுடைய முக்கியமான 5 கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமனன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மனிதத்தன்மையோட இருக்கணும், ஒருத்தவங்க மதித்து மனிதத்தன்மையோட நம்ம நேசிக்க கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட்டியஸ்னஸ் அப்படின்னா நீதி நேர்மையோட இருக்கணும், ப்ராப்பரைட்டி நேர்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் விஸ்டம் அறிவுபூர்வமாக சிந்தனையோட அறிவுத்தன்மையோட இருக்கணும்.
ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், நம்பகத்தன்மையாக இருக்கணும். இந்த 5ம் அவருடைய கார்டினல் பிரின்சிபல்ஸ், முக்கியமான கொள்கைகள் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.